வெல்கம் டு புத்தா டீம்ஸ் அகாடமி. நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைத்து இந்திய சங்கங்களையும் தேசிய அரசியல் சங்கங்களின் கீழ் ஒன்றிணைக்க பல இந்தியர்கள் முற்பட்டனர். ஆனால் அதற்கு இறுதி வடிவம் கொடுத்த பெருமை ஏஓஹிமை சாரும். ஆமாம், எதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு நிறைய இடங்களில், அதாவது அந்த டைமில் 3 முக்கிய மாகாணங்கள் மதராஸ், வங்காளம், பம்பாய்ன்னு சொல்லியிருந்திருக்கு. இங்கே எனக்கு நிறைய இயக்கங்கள் இருந்திருக்கு. இப்போ மெட்ராஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், 1884 பார்த்தோன்னா உங்களுக்கு மதராஸ் மகாஜன சபை. அதுவே பம்பாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1885 பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன். அதே பெங்காலில் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, இந்தியா லீக், இது மாதிரி பார்த்தா நிறைய இயக்கங்கள் இருக்குது. அது எல்லாமே அந்தந்த மாகாணங்களில் மட்டுமே செயல்பட்டு இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியாக யார் இருந்ததுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏஓஹிம் எடுத்திருப்பார். அண்ட் தென் 1884 அடையாறில் தியோசபிக்கல் சொசைட்டி மீட்டிங் நடக்கும். இந்த கூட்டத்தோடைய தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏஓஹிம். இந்த கூட்டத்தில் சுப்பிரமணியர், அண்ட் தென் பார்த்தோன்னா தாதாபாய் நோர்ஜி போன்றவர்கள் கலந்துருப்பாங்க. மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று. இதுக்கப்புறமா தான் 1885 பம்பாயில் டிசம்பர் 28 காங்கிரஸை உருவாக்குறாங்க. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 டிசம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் நடைபெற்று கொடுத்துருக்காங்க. தப்பு. எங்கே நடந்துச்சு? பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடந்துச்சு. மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் மதராஸ் மாகாணத்தை சார்ந்தவங்க மொத்தம் 22 பேர். பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கனாக்க 1/3 பங்கு, முஸ்லீம்கள் கேட்டாக்க மிகவும் 2 பிரதிநிதிகள் மட்டும்தான். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு முதல் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வந்தது தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த தீர்மானத்தின்படி முதல் மாநாட்டின் தலைவராக WC பானர்ஜியும், அதே மாதிரி காங்கிரஸுடைய செக்ரட்டரியாக ஏஓஹிம் கொண்டு வந்திருப்பாங்க. ஏஓஹிம் 1885 1907 வரை இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. அப்போது 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த WC பானர்ஜி தலைமை நடந்துச்சு. ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் பிரசிடென்ட் பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆன்சர் பி. தேங்க்யூப்பா.